மெட்ரோ பேருந்துகளில் போதைப்பொருள் கண்டறிய நவீன சென்சார் வசதி அறிமுகம். தெஹிவளையில் துப்பாக்கிச் சூட்டு முயற்சி முறியடிப்பு. பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் சோகம் முடிவெடுத்த இளம் நாதஸ்வர வித்துவான் மரணம். சிறைக்குள் உணவு உண்ண முடியவில்லை, தாயுடன் பேச வேண்டும் பிள்ளையானின் உருக்கமான கோரி. ஹட்டன் கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மூட தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளரின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று ஹட்டன் வலய கல்வி பணிமனை உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசாங்க பாடசாலைகளையும் நாளை தொடக்கம் மீண்டும் வழமையாக திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹட்டன் பகுதியில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலய பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வானிலை காரணமாக கடற்பரப்புகளுக்கு வளிமண்டல திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையும் 3 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளன. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வழியான கரைக்கான அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 60க்கும் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கும் என்றும் கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டல திணைக்களம் எச்சரித்துள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடல் பிறப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மீனவ சமூகங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். நிலவுகின்ற பலத்த மழை காரணமாக கேண்டி, கேகாலை, நிலவரை ஆகிய மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை நாளை காலை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கேண்டி மாவட்டம் கங்கை, இரக, கோரளை, உடுதும்புர, பாஸ்பரை, கோரளை மாவட்டம் ஜன்தோட்டை, நுவரெலியா மாவட்டம் அருகம்பே, நோஜ்வுட் ஆகிய பகுதிகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. கேண்டி, பன்வில, மிதும்புர, உடபலாத, தொழுவ, தெல்தேட்ட, கேகாலை, அரநாயக்க, திராணியாக்கல, தெகிவாவிட்ட, புலத்தொகுப்பட்டிய, நுவரெலியா, தலவாக்கலை, நுவரெலியா, கொத்மலை கிழக்கு, கொத்மலை மேற்கு, ரத்னபுரி, ஒபநாயக்க, இம்பொல்ல எச்சரிக்கை மட்டம் 2இல் 1 உள்ளது. இதேவேளை கேகாலை, நுவரெலியா, ஹங்குராங்கொத்த, ரத்னபுரி, நிவித்திலிகல, குருவிட்டு ஆகிய பகுதிகளில் வாழுகின்ற பொதுமக்கள் அனைவரும் அவதானத்தின் அதிகாரிகளால் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பிரச்சினையை தீர்ப்பதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபியரட்ன தலைமையிலான ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கனால் 2026 வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைய இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் 2026 ஜூன் 22ஆம் தேதி இடப்பட்டு 2494 கீழ் 5ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அமைச்சரின் செயலாளர் அசோக பீரிஸ் தலைவராகவும் நாகல திசநாயக்க செயலாளராகவும் செயற்படும் இந்த ஆணைக்குழுவில் 15 உறுப்பினர்கள் அடங்கியுள்ளார்கள். அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குதல், அரசு ஊழியர்களின் தொழில்முறை திறனை மேம்படுத்துதல், புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய போக்குவரத்துக்கு ஏற்ப அரசு சேவை எவ்வாறு கட்டமைப்பு ரீதியாக சீரமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து பரிசீலனைகளையும் வழங்குதல் ஆகிய பொறுப்புகள் இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கருத்துக்களை தெரிவித்துள்ள அமைச்சர் சந்தன அபியரட்ன அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகே ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டை அபிவிருத்தி செய்து முன்னோக்கி கொண்டு செல்வதில் அரசு அதிகாரிகளுக்கு பெரும் பங்குள்ளதால் அரசு சேவையை பலப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு அரசு சேவையில் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பது மிகவும் முக்கியமானது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் சம்பள பிரச்சினைகள் குறித்து நீண்ட காலமாக ஆராயப்பட்டு வந்த போதிலும் அதற்கான விஞ்ஞானபூர்வமான வேலை திட்டம் எதுவும் இதுவரை முன்வைக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு சேவையில் ஒரு துறையில் மட்டும் ஊழியர்களின் பிரச்சினைகளை மட்டும் ஆராய்ந்து தீர்க்க முயன்றால் அது மற்றொரு துறையில் உள்ள ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என்ற அனுபவம் எமக்குள்ளது என்றும் அத்தகைய பிரச்சினைகளை தீர்த்து முழு அரசு சேவைக்கும் பொருந்தக்கூடிய விஞ்ஞானபூர்வமான வேலை திட்டங்களை முன்வைப்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பு என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா கிரகர வாவியில் அனைத்து நீர்மட்டம் அதிகமானதால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு தொடக்கம் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காரணமாக பாதுகாப்பு கருதி அதன் வான்கதவு திறக்கப்பட்டு பிரபலமான நீர் தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது.
நுவரெலியா மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் தொடர் மழையினால் நுவரெலியா கிரகரி வாவி அணைக்கு நீர்வரத்து திடீரென அதிகரித்தமை காரணமாக வெள்ளம் ஏற்படாமல் தடுக்கவும் அணையின் பாதுகாப்பை கருதி நிர்ணயிக்கப்பட்ட கொள்வனவுக்கு மேல் நீர் நிரம்பியதால் குறித்த வான்கதவு திறக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு நுவரெலியா சென்ட் அண்ட்ரூஸ் மற்றும் ரேக்கர்ஸ் கிராமத்தில் சிறு வெள்ளம் ஏற்பட்டு பல குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 2 தற்காலிக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். கிரகரி வாவியில் படகு சவாரிக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் தற்போது நிலவும் சிறிய மழை, காற்று மற்றும் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக நுவரெலியா கிரகரி வாவியில் படகு சவாரிக்கு அனுமதி நிறுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நுவரெலியாவில் மழை குறைந்த பின் படகுகளில் செல்ல வழக்கம் போல சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார் என்றும் பொறுப்பதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மழை காரணமாக நுவரெலியாவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் இன்று காணொலி மூலம் விசாரணை நடைபெற்றது. இதன்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நிறைந்த 5 கொலைகள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் பிற சந்தேக நபர்கள் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள அவர் மீது கல்லடி பகுதியில் நடந்த 5 கொலைகள் மற்றும் நிலத்தகராறு தொடர்பாக 3 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2008ஆம் ஆண்டு கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவர் உட்பட 2 சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம், TMPV கட்சி உறுப்பினர் உட்பட 2 காத்தான்குடியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், வவுனதீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை கடத்தி கொடூரமாக கொலை செய்தமை உட்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் இவர்கள் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனையும் 2025 நவம்பர் மாதம் காத்தான்குடியைச் சேர்ந்த இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான முகமது சிபான், முகமது சாஹித் ஆகியோரையும் CID கைது செய்தார்கள். இந்த 5 முக்கிய மனித கொலைகளில் தொடர்பு இருப்பதாக பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான லண்டனில் உள்ள காத்தான்குடியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி மூலம் பாய் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் கடந்த 2026 ஜூன் 17ஆம் தேதி CID வழக்கு தாக்கல் செய்தார்கள். இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான பிள்ளையான், இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியாக முகமது சிபான், முகமது சகீத் ஆகிய 3 பேரையும் சிறைச்சாலைகளில் இணையவழி காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இதன்போது பிள்ளையான் சார்பில் சிறைசர் சட்டத்தரணி சவுந்தரராயா முன்னிலையாகி பிள்ளையான் தற்போது வெலிக்கடை பாசறை முகாம் சிறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு சிறைச்சாலை செல்லும் உணவு அந்த முகாம்களிலிருந்து இராணுவம் மற்றும் கடற்படையினருக்கு பரிசோதனை செய்து அனுப்பப்படுவதால் அது சிதைவடைந்து செல்வதால் அதனை சாப்பிட முடியாமல் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே உணவை அவ்வாறு பரிசோதனை செய்யாது தருமாறும் 73 வயதான அவரது தாயார் சோயினம் அடைந்துள்ளதால் அவரை கையடக்க தொலைபேசி ஊடாக அல்லது 2 அல்லது 3 நிமிடங்கள் கதைப்பதற்கு அனுமதி தருமாறும் கோரியுள்ளார். இதன்போது நீதிவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அங்கு அவ்வாறான நடைமுறை உள்ளதா என்று அதனை சரிபார்த்து பின்பற்றுமாறும் வலியுறுத்தியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரானுடன் சாத்தியமான ஒப்பந்தம் எட்டப்பட்டால் அது உலகளவில் எரிபொருள் விலையில் பெரும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க நிதிச் செயலாளர் பெனஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அங்கிருந்து வெளியேற காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்று கழித்த சேவையின் போது அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் கடந்த சில நாட்களாக அங்கு நிலைமை சற்று பதற்றமாக இருந்த போதிலும் தற்போதும் கூட கணிசமான எண்ணிக்கையிலான கப்பல்கள் வெளியேறி வருவதை நாங்கள் காண முடிகிறது. எனவே எரிபொருள் விலைகள் மீண்டும் சீராக இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் எதிர்பார்க்கின்றார். இது ஒட்டுமொத்த உலகிற்கு நன்மை பயக்கும் என்று அமெரிக்க நிதிச் செயலாளர் பென்ஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் மற்றும் நம்பகரமான பாதுகாப்பான பொழுதுபோக்கு சேவையை வழங்கும் நோக்கில் போதைப்பொருள் கண்டறியும் சென்சார் தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய மெட்ரோ பேருந்து சேவையை லங்கா மெட்ரோ டிரான்சிட் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நவீன தொழில்நுட்ப அமைப்பானது சாரதிகளின் வாகன ஓட்டுத்திறன் மற்றும் கவனத்தை பாதிக்கக்கூடிய போதைப்பொருள் பயன்பாடு அல்லது பிற சாதகமான நிலைகளை தானாகவே கண்டறியும் திறன் கொண்டது. பயணிகள் போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய சாத்தியமான விபத்துக்களை முன்னரே தடுத்து இதன் மூலம் மேலதிக பாதுகாப்பை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்றும் அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. உயர் பாதுகாப்பு தரநிலைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்து அனைத்து பயணிகளின் பாதுகாப்பிற்காகவும் இந்த முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக லங்கா மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் மேலும் தெரிவித்துள்ளது.
மேலும் உயர்மட்ட தொழில்முறை சாத்திய தரத்தை பேணுவதன் மூலம் நாட்டுக்கு முன்மாதிரியான பொது போக்குவரத்து சேவையை பராமரிப்பது இதன் முதன்மை நோக்கமாகும். யாழ்ப்பாணத்தில் இளம் நாதஸ்வர வித்துவான் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் காளி கோயிலடி பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜா ஜனுசன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிர்ந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். தகநாயக்க விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் இன்றிரவு வெதுப்பக உரிமையாளர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சர் இது தொடர்பில் தெரிவிக்கையில், இரவு 8:10 மணியளவில் உந்துருளியில் வந்த இனம் தெரியாத இருவரில் ஒருவரே குறித்த தாக்குதல் நடத்த முயன்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் துப்பாக்கி இயங்காததால் உடனடியாக செயற்பட்ட வெதுப்பக உரிமையாளர் துப்பாக்கி தயாரியுடன் போராடி துப்பாக்கி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இதையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார்கள். தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரி மற்றும் முந்துரலியை செலுத்திய வாகனங்களை கைது செய்வதற்காக தெகுவளை காவல்துறை 2 விசேட காவல்துறை குழுக்களை நியமித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகர சிறைச்சாலை சம்பவத்துக்கு வெளிப்புற தூண்டல்கள் ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் கஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று விரிவான விளக்கம் ஒன்றை முன்வைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலையில் ஏற்பட்ட சேதங்களின் மதிப்பீடு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கைதிகளின் தேவையான மருந்து, உணவு உட்பட அத்தியாவசியமான வசதிகள் ஏனைய சிறைச்சாலையிலிருந்து ஒத்துழைப்புடன் கொண்டுவரப்பட்டு வருவதாகவும் நீதியமைச்சர் கஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சம்பவம் இடம்பெற்ற நாளில் மகர சிறைச்சாலையில் சமையலறை கட்டடத்தில் கூரையின் முதலில் 3 கைதிகள் ஏறி எதிர்ப்பினை ஈடுபட்டார்கள். நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிறைச்சாலை அத்தியட்சர்கள் அவர்களுடன் சுமார் 15 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அவர்கள் இணக்கப்பட்டுக்கு வரவில்லை. அதன்பின் மற்ற சிறைக்கூடங்களிலிருந்து சுமார் 16 கைதிகள் அங்கு ஒன்று திரண்டதுடன் பெரும் சத்தப்பட்டு பதட்டத்தை அதிகரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் சிறைச்சாலை அதிகாரிகள் பின்வாங்கி பிரதான நுழைவாயிலை மூடி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டவை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.